Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். Obtain the volume of the rectangular boxes with the following length, breadth and height respectively. ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது, அதோட லென்த், பிரெத், ஹைட் கொடுத்துட்டாங்க. நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி வால்யூம்க்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5a, 3a ஸ்கொயர், 7a பவர் 4. இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட். ஓகேவா? ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? 5 இன்ட்டு a இன்ட்டு 3 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு 7 இன்ட்டு a பவர் 4. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3s are 15, 15 7s are 5 7s are 35, 3 carry, 1 7 is 7, 7 plus 3 10. So 105 வருது. Variables பாருங்க. a into a square, a power 3. a power 3 into a power 4, a power 7. a power 7 cubic units. இதுதான் answer. Understand ஆகுதா? Next second subdivision பார்க்கலாம். 2p, 4q, 8r. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லென்த் எழுதிக்கலாம். 2 into p, 2 into p. பிரெத் வந்து 4 into q. ஹைட் வந்து 8 into r. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4s are 8, 8 8s are 64. p into q, pq. pqr ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, அப்படியே போட்டுடலாம். ஸோ cubic units. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் xy, 2x ஸ்கொயர் y, 2xy ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். x இன்ட்டு y இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y இன்ட்டு 2 இன்ட்டு x இன்ட்டு y ஸ்கொயர். ஸோ நம்பர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 2ம் 2ம் இருக்குது. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், x power 4. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் நமக்கு ஒய் தான் இருக்குது. ஒய் இன்ட்டு ஒய், y square. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், y power 4. கியூபிக் யூனிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். a, 2b, 3c. a, 2b, 3c. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ a இன்ட்டு 2 இன்ட்டு b இன்ட்டு 3 இன்ட்டு c. ஸோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6. a 1 டைம் தான் இருக்குது, b 1 டைம் தான் இருக்குது, c 1 டைம் தான் இருக்குது. கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் மேலே இது என்னது? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். obtain the product of. ஸோ இது நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். xy, yz, zx. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ x இன்ட்டு y இன்ட்டு y இன்ட்டு z இன்ட்டு z இன்ட்டு x. ஸோ எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது? எக்ஸ் 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஒய் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒய் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இசட் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இசட் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். a, -a ஸ்கொயர், a கியூப். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? a இன்ட்டு
மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ க்யூப். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் a power 3 இன்ட்டு ஏ பவர் 3. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus ஏ பவர் 3 இன்ட்டு ஏ பவர் 3. a power 6 ஸோ இதுதான் ஆன்சர். மைனஸ் ஏ பவர் 6 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 2, 4y, 2, 4y, 8y square 16y cube. ஓகேவா? 16y cube. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 4 இன்ட்டு y இன்ட்டு 8 இன்ட்டு y ஸ்கொயர் இன்ட்டு 16 இன்ட்டு y cube. ஸோ ஃபஸ்ட் நம்பர்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட எழுதிக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது, 16 இருக்குது. நெக்ஸ்ட்டு y இருக்கா? ஸோ y இன்ட்டு y ஸ்கொயர் இன்ட்டு y க்யூப். இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து குரூப் கூட பண்ணிக்கலாம். நம்பர்ஸ்லாம் தனியாக, வேரியபிள்ஸ்லாம் தனியாக, இந்த மாதிரி நீங்கள் குரூப் கூட பண்ணிக்கலாம். கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா. ஓகேவா? அப்போ 2 4s are 8 8 8s are 64 64 into 16 போடுங்க. 6 4s are 24, 2 carry, 6 6 are 36, 38, 4 6. ஸோ 4 12 1024 வருது. கரெக்டாக? ஸோ 1024 y into y ஸ்கொயர் y cube y cube into y cube. y power 6 ஸோ 1024 y power 6 தான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் எல்லா சம்ஸ்க்குமே இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ்லாம் தனியாக, வேரியபிள்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணிவிட்டு கூட சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டேர்ம்ஸ் இது மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். a, 2b, 3c 6abc 3c 6abc. ஸோ இது சொல்லுங்கள் பார்க்கலாம். a இன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வேரியபிள்ஸ்லாம் குரூப் பண்ணிக்கோங்க. a இன்ட்டு b இன்ட்டு c இன்ட்டு abc இன்ட்டு இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 6. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் நம்பர்ஸை கூட ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. 3 2s are 6, 6 6 are 36. நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து இன்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ a இன்ட்டு a ஸ்கொயர், b இன்ட்டு b square c இன்ட்டு c square. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இதை நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ m இன்ட்டு மைனஸ் m இன்ட்டு n இன்ட்டு m இன்ட்டு n இன்ட்டு p. ஸோ m எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. பட் ஆனால் பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் m க்யூப். n வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ n இன்ட்டு n ஸ்கொயர். p ஒரே ஒரு தடவை தான் இருக்குது, p போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.